எனது தந்தையையும் மனைவி மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே அளவில் அவளது தாயையும் தந்தையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல எனது உறவு முறைகளை எப்படி மதிக்க வேண்டும், சேர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே அளவில் அவளது குடும்பத்தை உறவு முறைகளையும் சேர்ந்து நடக்கத்துக்குரிய விருப்பம் என்று சரிசமமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லலை. அவரவர்கள் அவரவர்களுடைய குடும்பத்துக்கு தான் சரிசமமாக செலவழிக்கணும், மற்ற குடும்பத்துக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்ற மார்க்க கடமை இல்லை. அப்படி செய்தால் அது சிறந்தது, ஆனால் கடமை கிடையாது. அது குற்றமாக மனைவி பார்க்கவும் கூடாது. அதே நேரத்தில் மனைவி தன் பக்கத்தால் ஒரு முயற்சி எடுத்து கவனிக்க எடுக்கிற நேரத்தில் இதை சுட்டி காட்டக்கூடாது, இதை ஒரு பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் பார்த்து வளருகின்ற பிள்ளைகள் நீங்கள் படிப்பிக்காமலேயே அந்த குணத்தில் தான் வளரும். எப்பொழுதும் பிள்ளைகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை படிப்பதை விட நீங்கள் செயலில் காட்டுவதை தான் என்ன செய்யும், நிறைய படிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த உறவுகளையும் பந்தங்களையும் சொந்தங்களையும் நீங்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டால், தமிழில் அதுக்கு பந்தம் என்று சொல்வார்கள், அந்த பந்த உறவை நீங்கள் சேர்ந்து நடப்பதை காணுகிற நேரத்தில், மனைவி அந்த மாதிரி சேர சொல்லி தன் கணவனை பழக்குவதை காண்கிற நேரத்தில் வருகின்ற பிள்ளைகள் சிறந்த நல்ல பண்பாடுள்ள இந்த சிந்தனைகளோடு வளர்கின்ற பிள்ளைகளாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறவு முறை விஷயத்தில் நாம் பேசுகிற நேரத்தில் சொந்தம் என்ற உறவை இஸ்லாம் பேசுவது போல பந்தம் என்ற முசாஹரா என்ற உறவையும் இஸ்லாம் பேசுகிறது.